மத்தியானம் லஞ்சுக்கு சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா அதுவும் 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஒரு டிஷ் பார்ப்போமா இன்னைக்கு. சாதத்தோட சூடா பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். வாங்க இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 7 இல்லை 8 மிளகாய் உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்ப வறுத்துக்க போறோம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். லைட்டா அந்த கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப இதுல ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணும் இந்த சட்னி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. உடனே சாப்பிடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்ப நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல 8 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. கூடவே இப்ப நம்ம ஆற வச்சிருக்கிற இதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திருத்திருன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப சூடான சாதத்துல இதையும் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கூட அப்பளமோ வடாமோ இருந்ததுன்னா போறோம். இது தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் கூட நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயில போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. அன்பா இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.